இப்போ மனிதர்களை அது தப்பானவங்களா பாக்குது. காரணம் காடுகளை அழிச்சு வீடுகளை கட்டினதுனால. அதுக்கப்புறம் மக்கள் நைன்டெயில்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொடூரமான மிருகம் சொல்லி முத்திர குத்திட்டாங்க. ஷினோபிஸ் எல்லாம் உருவான சமயத்துல தான் நைன்டெயில்ஸை பார்த்து பயப்படுறதை நிறுத்திட்டு அதை ஆயுதமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹிடன் கிளவுட் வில்லேஜை சேர்ந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் நைன்டெயில்ஸை பிடிச்சிட்டு வர சொல்லி ஃபர்ஸ்ட் ரைக்காக அனுப்பியிருப்பாரு. அவங்களும் நைன்டெயில்ஸ் கூட சண்டை போட்டு பிடிக்க பாக்குறாங்க. ஆனா நைன்டெயில்ஸ் அவங்கள முழுசா முழுங்கிறது. ஆனா அவங்க 2 பேரும் சாகல. 2 பேருமே நைன்டெயில்ஸோட வயிற்றுக்குள்ள கிட்டத்தட்ட 2 வாரம் இருந்தாங்க. அதோட உறுப்புகள் எல்லாம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு 2 வாரம் உயிர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நைன்டெயில்ஸ் தலைமுறைவாவே வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் மாதரா நைன்டெயில்ஸ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவரோட ஷேரிங்கான யூஸ் பண்ணி நைன்டெயில்ஸை அவர் கண்ட்ரோல்ல எடுத்து ஹாஷிராமா கூட யுத்தம் செஞ்சாரு. அந்த யுத்தம் பல நாள் நடந்துச்சு. அந்த யுத்தத்தால அங்க இருந்த இடம் மொத்தமே உருக்குலைஞ்சு போச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு ஃபயல் வேலி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஹாஷிராமா மாதரா 2 பேருக்குமே ஒரு பிரம்மாண்டமான சிலையும் அவங்க வச்சாங்க. அந்த யுத்தத்துல லார்ட் ஹாஷிராமா செஞ்சு மாதராவை தோக்கடிச்சு நைன்டெயில்ஸ் மாதராவோட கட்டில